செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியான வேங்கடவான் இன்கொலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியெங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பினே. உலகெங்கும் இருக்கின்ற அஸ்ட்ரோ டிவைன் நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் 2026 வருடம் எப்படி இருப்பது என்பது பார்ப்போம். வருகின்ற மார்கழி மாதம் 16ஆம் தேதி, அதாவது விசுவாச வருஷம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி 1/1/2026 புதன்கிழமை, துவாதசி திதி, கிருத்திகை நட்சத்திரம், அமிர்த யோகத்தில் இந்த வருடம் பிறக்கிறது. கிருத்திகை நட்சத்திரம் என்பது முருகப்பெருமானுடைய நட்சத்திரம். இந்த முருகப்பெருமானுடைய நட்சத்திரத்தில் இந்த வருடம் ஆரம்பிக்கிறது. ஆகவே இந்த வருடத்தினுடைய தேவதை முருகப்பெருமான். துவாதசி திதிக்கு தேவதை விஷ்ணு, அதாவது பெருமாள். ஆகவே இந்த வருடம் பெருமாளும் முருகப்பெருமானும் ஆட்சி செய்யக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. இந்த வருடம் இந்த வழியாக இருக்கிறது. மீண்டும் இந்த வருடத்திலே ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்கள் கொடுக்கும் என்பதை மீண்டும் தனியாக விரிவாக பார்ப்போம். மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆவது பாதத்திலே பிறந்த தனுசு ராசி நண்பர்களே, தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஆரம்பத்திலேயே உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை இருக்கிறது. தெய்வ பார்வை மிக அருமையாக இருக்கிறது. கண்டக சனி என்பது இருந்தாலும், அர்த்தாஷ்டம் சனியாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். 4ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பது அர்த்தாஷ்டம் சனி இருந்தாலும், குருடைய வீட்டில் இருந்து குரு உங்கள் ராசியை பார்வையிடுவதனால் அர்த்தாஷ்டம் சனி இந்த வருடம் பெரிதாக தீமையை செய்யாது. ஆக கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. அடுத்து இந்த வருடத்தில் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை சனிபான் பார்வையிடுகிறார். ஆக 6ஆம் இடத்தை சனிபான் பார்வையிடுவதனால் எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். எதிரிகளுக்குத்தான் தோஷமே தவிர உங்களுக்கு தோஷம் கிடையாது. உங்களுடைய தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தாய்க்கு உடல் வலிகள், மூட்டு வலி, முழங்கால் வலி ஆகியவை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்குரிய மருத்துவம் செய்தால் நன்றாக சரியாகிவிடும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை சனிபான பார்வையிடுகிறார். ஆகவே தொழில்துறையிலே சிறு சங்கடங்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். தொழில்துறையிலே நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் திறம்பட தெய்வ அருள்நாள் அதை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை இருப்பது உங்களுடைய தொழிலுக்கு இருப்பதைப் போல உங்களுக்கும் திருஷ்டி இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை வெளியில் சொல்லாமல் இருந்தால் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடத்திலே உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை இருப்பதனால் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருடம் மே மாதம் வரை நல்ல குருபலம் இருக்கிறது. அடுத்து மீண்டும் நவம்பர், டிசம்பர் மாதங்களிலே குருபலம் வருகிறது. ஆக ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, அடுத்து நவம்பர், டிசம்பர் இந்த 7 மாதங்கள் நல்ல குருபலம் இருக்கிறது. இந்த குருபலத்தில் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும். அதுவும் முக்கியமாக இந்த தனுசு ராசியிலே பிறந்த மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய பிரச்சனை. மூலம் நட்சத்திரம் என்றாலே மாமனாருக்கு ஆகாது என்று ஒதுக்கி விடுவார்கள். ஆனால் அதை ஒதுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த காலத்தில் அனைவரும் தனி குடித்தனம் தான் இருக்கிறார்கள். அந்த கூட்டு குடும்பத்திற்குத்தான் மூலம் நட்சத்திரம் ஆகாது என்று இருக்கிறதை தவிர தனி குடித்தனம் போபவர்களுக்கு மூலம் நட்சத்திரம் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது. ஆகவே மாமனார் இருக்கின்ற இடத்துல தைரியமாக நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். உங்கள் ராசி குருடைய பார்வை இருப்பது திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஜனவரி மாதத்திற்குள் உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அதற்குரிய பரிகாரங்களை செய்துவிட வேண்டும். ஜனவரி மாதத்திற்குள் நீங்கள் அதற்குரிய பரிகாரங்களை செய்துவிட்டால் அதன் பிறகு கண்டிப்பாக திருமணம் கைகூடும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அந்த குழந்தை பாக்கியம் இந்த வருட கடைசியிலே, அதாவது நவம்பர், டிசம்பர் மாதங்களில் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு குருடைய பார்வை இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் கரு உருவதற்கான வாய்ப்புகள், இயற்கையாக கரு உருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. அடுத்து உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை நவம்பர், டிசம்பர் மாதங்களில் குரு பார்வையிடுகிறார். ஆகவே பூர்வ புண்ணிய சொத்துக்கள் உங்களுக்கு நவம்பர், டிசம்பர் மாதங்களில் பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனைகள் தீர்ந்து கிடைக்கும் என்று உறுதியாக நம்பலாம். இந்த வருடம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தொழில்துறையிலே திருஷ்டி காரணமாக சிறு தொய்வு ஏற்படும். ஆனால் கவலைப்பட வேண்டாம், தொழில் நன்றாகவே இருக்கும். அடுத்து இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக இடமாற்றங்கள் ஏற்படும். இந்த இடமாற்றம் என்பது ஜூன் மாதத்திற்கு பிறகு அக்டோபர் மாதத்திற்குள் இடமாற்றங்கள் ஏற்படும். என்றால் உங்கள் ராசிநாதன் குருவன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வருகிறார். ஆகவே இடமாற்றங்கள் ஜூன் மாதத்திலிருந்து அக்டோபர் மாதத்திற்குள் ஏற்படும் என்று உறுதியாக நம்பலாம். இந்த வருடம் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் ஜலராசிலே சனிபான் இருப்பதனால் வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கும் ஜூன் மாதத்திலிருந்து அக்டோபர் மாதத்திற்குள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். எக்ஸ்போர்ட் தொழில் செயல்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அவர்களுக்கு நல்ல பண வரவும் காத்திருக்கிறது. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்க பெறுவார்கள்.
அதுவும் மே மாதத்திற்குள் நீட் தேர்வு எழுதுபவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும், நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்க பெறுவார்கள். அதிக செலவில்லாமே மருத்துவர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். எப்படிப்பட்ட இடங்களில் நீங்கள் போர் பட்டாலும் நல்ல சுவையான குடிநீர் கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடத்தில் நல்ல மகசூல் பெற்று அருகில் இருக்கின்ற நிலங்களையும் வாங்கக்கூடிய அளவுக்கு நல்ல பண வரவு இருக்கும். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த வருடம் அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு மே மாதத்திற்குள் எலெக்ஷன் வருவதனால் மே மாதத்திற்குள் இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள் நல்ல அரசியலை வெற்றியை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். மேலும் பதவியும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தேடாமலே உங்கள் பதவி உங்களை தேடி, உங்களுக்கு வேண்டிய பதவி உங்களை தேடி வரும் என்று எதிர்பார்க்கலாம். வயதானவர்கள் மே மாதத்திற்குள் அல்லது டிசம்பர் மாதங்களில் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்யுங்கள், நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். ஆனால் இந்த வருடம் ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த காலகட்டத்தில் பிரயாணங்கள் செய்தால் வெளியிடங்களில் சாப்பிடும்போது உங்களுக்கு வயிறு உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மேலும் தண்ணீர் அதிகமான இடங்களில் செல்லும் போது பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆகவே வயதானவர்கள் இந்த வருடம் ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை நீங்கள் பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஒரு முறை ஆஞ்சநேயருக்கு முழுமையான அபிஷேகம் செய்து உங்களுக்கு எடைக்கு எடை பச்சரிசியும் வெள்ளமும் கொடுத்து விட்டு வாருங்கள். இரண்டும் சேர்ந்து கொடுக்கலாம். இதன் மூலமாக மூலம் நட்சத்திரம் தோஷம் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பூராடம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஒரு முறை திருவானைக்காவல், அதாவது ஸ்ரீரங்கத்திற்கு அருகிலே இருக்கின்ற திருச்சிக்கு அருகிலே இருக்கின்ற திருவானை கோயில் சென்று அங்கே சிவபெருமானை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. உத்திராடம் உணவப்பாத்திலே பிறந்தவர்கள் விநாயகர் பெருமானை வணங்குவது மிகவும் சிறப்பானது. முக்கியமாக உத்திராடத்தில் பிறந்தவர்கள் பிள்ளையார்பட்டிக்கு சென்று அங்கே கற்பக விநாயகரை வணங்குவது மிகவும் சிறப்பானது. இந்த வழிபாடுகள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். வியாழக்கிழமை குருபகவானுக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக தனுசு ராசியிலிருந்து இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தொழில்துறையிலே திருஷ்டி காரணமாக சிறு தொய்வு ஏற்படும். ஆனால் கவலைப்பட வேண்டாம், தொழில் நன்றாகவே இருக்கும். அடுத்து இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக இடமாற்றங்கள் ஏற்படும். இந்த இடமாற்றம் என்பது ஜூன் மாதத்திற்கு பிறகு அக்டோபர் மாதத்திற்குள் இடமாற்றங்கள் ஏற்படும். என்றால் உங்கள் ராசிநாதன் குருவன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வருகிறார். ஆகவே இடமாற்றங்கள் ஜூன் மாதத்திலிருந்து அக்டோபர் மாதத்திற்குள் ஏற்படும் என்று உறுதியாக நம்பலாம். இந்த வருடம் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் ஜலராசிலே சனி பகவான் இருப்பதனால் வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கும் ஜூன் மாதத்திலிருந்து அக்டோபர் மாதத்திற்குள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். எக்ஸ்போர்ட் தொழில் செயல்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அவர்களுக்கு நல்ல பண வரவும் காத்திருக்கிறது.